Hi friends, this is Nivita. In the video 11th standard physics unit 5 page number 227 motion of system of particles and rigid bodies lesson la irukra equilibrium of rigid bodies இந்த மெயினான டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஈக்குலிபிரியம்னா முதல்ல என்ன அர்த்தம்? ஸ்டேபிளாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ரிஜிட் பாடி வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனா அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா வித்தவுட் எனி மோஷன் ஆன் த டேபிள், ஏதோ ஒரு புக்கை வந்து நம்ம வந்து டேபிளுக்கு மேலே வச்சுருக்கோம் அப்படின்னா அது மேலே வந்து எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னு we say that there is no force acting on the body. அந்த பாடி மேலே எந்த விதமான ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கரெக்டாக ஒரு டேபிள் மேலே ஒரு புக் இருந்ததுன்னா ஆக்சுவலி அப்படி சொல்கிறது வந்து தப்பு. ஏன்னா அந்த புக்கு மேலே ஃபஸ்ட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அதனால தான் அது என்ன ஆகுது, அப்படியே பறக்காமல் அப்படியே அது மேலே இருக்குது. ஓகேவா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஆக்ட் ஆகுது. என்னென்னா அந்த டேபிள் வந்து அந்த புக்குக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து எக்ஸிட் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிட் ஆகும் அப்வர்ட்ஸை நோக்கி. ஸோ இது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டு, இது வந்து அப்வர்டு, அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதனால that there is no net force. அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த டோட்டல் ஃபோர்ஸை தான் நம்ம நெட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ எந்த விதமான நெட் ஃபோர்ஸுமே அந்த பாடி மேலே இருக்காது. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா நோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் there is no net force அப்படின்னு சொல்கிறதுக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு புக் இருந்தது அப்படின்னு சொன்னால் நோ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த புக் அப்படின்னு தான் சொல்லணும், ஆக்டிங் ஆன் த பாடி. த சேம் ஆர்குமெண்ட் வந்து இப்போ ரொட்டேஷனல் கண்டிஷன்லையும் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டார்க் அண்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது இப்போ நம்ம பார்த்தது என்னது, ஒரு லீனியர் மொமெண்டம் அந்த பேசிஸில் தான் பார்த்தோம். கரெக்டாக லைக் இப்போ இதே வந்து நம்ம ரொட்டேஷன் கண்டிஷனாக இருக்கும்போது டார்க்கோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோ இருக்கும்போது இந்த ஆர்குமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் நோ ஃபோர்ஸ் நோ நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த ரொட்டேஷனல் கண்டிஷன்லேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ரிஜிட் பாடி வந்து மெக்கானிக்கலாக ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா அதோட போத் லீனியர் மொமெண்டமும் சரி ஆங்குலர் மொமெண்டமும் சரி ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரிஜிட் பாடி வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கணும்னா அதோட லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டமும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இவன் இந்த லீனியர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம், த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி வந்து 0 அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக, ஸோ அதாவது எனக்கு இது ஒரு பென்சில் வச்சுருக்கேன், இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் எனக்கு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ லீனியர் மொமெண்டம் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மொமெண்டம்னா முதல்ல என்ன அர்த்தம், வேகம் அப்படின்னு சொல்கிறது. கரெக்டாக, அப்போ லீனியர்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற அந்த வேகம் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா அதுக்கு மேலே எந்த விதமான ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலைண்ணா. கரெக்டாக, இது வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போ அதுக்கு மேலே எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலைண்ணா அப்போ எஃபெக்ட் ஆர் நெட் வந்து 0வாக இருக்கும். இன் திஸ் கண்டிஷன் த பாடி இஸ் செட் டு பி இன் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இல்லை அப்படின்னா, தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா. திஸ் இம்ப்ளைஸ் தட் வெக்டர் சம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ், நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆன் த பாடி இஸ் 0. அதாவது இப்போ இந்த பென்சில் மேலே வந்து நிறைய ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அது எல்லாமே 0ன்னு அர்த்தம். பிகாஸ் இது வந்து நகரவே இல்லை. அப்போ இதுக்கு மேலே ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸுமே 0ன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்து அது எல்லாமே நம்ம அது எல்லாத்தையுமே ஆட் பண்ண அது எல்லாமே 0ன்னு வருதுன்னு சொல்லலாம். இஃப் த ஃபோர்ஸஸ் F1 F2 F3 வெக்டர் ஆர் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆன் த பாடி, இது எல்லாமே அந்த பாடியோட டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்து வந்தது அப்படின்னா அதை நம்ம ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக பிரிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ரிசல்டன்ட் எடுப்போம். ரிசல்டன்ட் இந்த ரெஸ்பெக்டிவ் டைரக்ஷன் எது வந்து கரெக்டான டைரக்ஷனோ அதுக்கு வந்து நம்ம ரிசல்டன்ட் எடுப்போம். இந்த கேஸில் தேர் வில் பி a horizontal as well as a vertical equilibrium வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து நல்ல டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் என்னது, லீனியர் மொமெண்டம் பற்றி. லீனியர் மொமெண்டம் எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் அதுக்கு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட நெட் டார்க் ஆக்டிங் அந்த பாடி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டார்க் அப்படின்னா என்னது, அந்த ரொட்டேஷன் மோஷனை ஏற்படுத்துகிற அந்த ஒரு இது. அப்போ ஆங்குலர் மொமெண்டம்னா என்னது, அந்த வேகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ ஆங்கிளில் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு இது மாறாமல் இருக்கும். எப்போ அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஒரு ரொட்டேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 0வாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ டோ வந்து 0வாக ஈக்குவல் டு 0, டோ வெக்டர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து இது வந்து ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த வெக்டர் சம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டோ நம்ம போன இதில் பார்த்தோம்ல, இதை பொறுத்தவரை டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியமை பொறுத்தவரை எனக்கு F1 வெக்டர் F2 வெக்டர் அந்த மாதிரி வரும். இதே ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க்கை பேஸ் பண்ணி வரும். இப்போ டோ1 வெக்டர் டோ2 வெக்டர் ப்ரொடியூசிங் த டிஃப்ரெண்ட் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி எல்லாமே 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0வாக இருக்கும். தஸ் we can conclude that rigid body எப்போ மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியமாக இருக்கும் அப்படின்னா அதோட நெட் ஃபோர்ஸ்னால் என்னது, அந்த டிரான்சிஷன் ஈக்குலிபிரியமில் பார்த்தோம்ல அந்த ஃபோர்ஸும் நெட் டார்க்கும் இந்த டார்க்கும் ஆக்ட்ஸ் ஆன் த பாடி வந்து 0வாக இருக்கணும். தட் இஸ்
எஃப் நெட் வெக்டர் ஈக்குவல் டு 0வாகவும் டார்க் நெட் வெக்டரோட வேல்யூ 0வாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் வந்து மெக்கானிக்கலாக ஈக்குலிபிரியமில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.